நம்ம அனைவருக்கும் தேவையான முக்கியமான பொருட்களையும் அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு லாரி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு போக்குவரத்து சாதனமாக இருக்குது. அந்த லாரியில தான் வெகு தூரத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் ஒவ்வொரு ஊரையும் வந்து சென்றடையுது. இந்த லாரிகள் இப்படி செய்வதால தான் மக்களுக்கு தேவையான பொருட்கள் தேவையான நேரத்தில் கிடைக்கிது. இந்த லாரியோட சேவைகள் இல்லை அப்படின்னா நமக்கு பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும். அதனால் விலைவாசிகள் ஏறும். தேவையான பொருட்கள் கிடைக்காதப்ப டிமாண்ட் உருவாகி அதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் வராமல் தடுக்கிறது லாரி உரிமையாளர்கள் தான். லாரி போக்குவரத்தை வந்து இயக்கி அது மூலிமா நமக்கு தேவையான பொருட்களை கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு உதவுற இந்த லாரி போக்குவரத்தானது அந்த லாரி போக்குவரத்து தொழிலை சேர்ந்தவங்களுக்கு வருமானத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் லாரி உரிமையாளர்களும் லாரி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் பாதுகாப்பாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியை வந்து உங்கள் பார்வைக்கு கொண்டு வரேன். இதை உங்களுக்கு தெரிந்த லாரி உரிமையாளர்களோ இல்லை லாரி தொழில் செய்கிறவங்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள். நாமக்கல்லில் வந்து நடந்த சம்பவம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த லாரி வந்து டேங்கர் லாரி. இந்த லாரி திடீர்னு வெடித்து அது மூலிமா இந்த லாரியை பழுது பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பட்டறை உரிமையாளர் வந்து இறந்து போயிட்டார். நாமக்கல் நகரத்தில் பண்ருட்டி சேர்ந்த ஒருத்தர் வந்து 15 வருஷமாக பட்டறை ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு வந்தார். அந்த லாரி பழுதுபட்ட லாரிகளை வந்து சரி செய்கிற பட்டறை. அதாவது நாமக்கல்லில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து தொழில் செய்யணுன்ற நோக்கத்தோட நாமக்கல் வந்தவங்க பெரும்பாலும் பட்டறை தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு பட்டறையில் வேலைக்கு சேர்ந்து அதில் கிடைச்ச அனுபவங்களை வச்சு சொந்தமாக பட்டறை வச்சு நடத்துகிற தொழில் செஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லை சேர்ந்தவங்கள இருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் எல்லாம் வெளியூர்லேருந்து வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தவர் தான் பண்ருட்டி சேர்ந்த ஒருத்தர் பெரியசாமி அப்படிங்கிறவர். லாரிக்கு என்ன பழுது பார்க்குற எது வேண்டுமானாலும் பழுது பார்க்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த அவர் வந்து ஒரு லாரி வந்து வந்திருக்குது, டேங்கர் லாரி. அந்த லாரியில் ஏதோ வால்வு பழுதுபட்டு வந்ததுனால இமீடியட்டாக செய்யணும், அவசரமாக வேணும் அப்படின்னு அவங்க கேட்டதால் அவர் வந்து பாதுகாப்பு முறைகளை பற்றி யோசிக்காமல் அந்த லாரியை வந்து வெல்டிங் பண்ணியிருக்காரு. லாரியோட வால்வில் வந்து வெல்டிங் பண்ணியிருக்காரு. அந்த லாரியானது அவர் வெல்டிங் பண்ண தீப்பட்டதால் வெடித்து அதன் மூலிமா பாதிக்கப்பட்டு அவர் அதே இடத்துல இறந்து போயிட்டார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சோம்னா, அந்த லாரியானது டீசலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற லாரி. அதாவது டீசலை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பெட்ரோல் பங்க்கில் வந்து நிரப்புகிற லாரி. ஸோ அந்த டீசலோட அவங்க வந்து பட்டறைக்கு பழுது பார்க்க வந்திருக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி பழுதுபட்ட லாரிகளை வந்து பட்டறைகளை கொண்டு போய் பழுது பார்க்க நேர்ந்ததுன்னா அந்த லாரியை வந்து தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் இவங்க அவசர கதினால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே பண்ணாமல் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அது அவசரமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா லாரி உரிமையாளரோ இல்லை லாரி டிரைவரோ வந்து காசை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் லாரியை கொண்டு போய் வாட்டர் வாஷ் பண்ணாமல் சுத்தம் பண்ணாமல் கொண்டு வந்திருக்கலாம். இல்லை லாரி ஓட்டுறவருக்கு வந்து சோம்பேறித்தனமாக கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால் அவர் வந்து கவனிக்காமல் கொண்டாந்து விட்டுருக்காரு. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி நம்ம வந்து உயிரோடு இருந்தால் தான் நம்ம குடும்பத்தையும் தொடர்ந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு வரலாம். ஆனால் இவர் வந்து தன்னுடைய பாதுகாப்பு எதையும் யோசிக்காமல் ஏதோ லாரி வந்துருச்சு, அவங்க அவசரமாக கேட்குறாங்க, எப்படியும் இந்த வேலையை முடிச்சுட்டா அடுத்த லாரிக்கு வேலையை பார்க்கலாம். ஏன்னா நிறைய லாரிகள் வந்து வேலைக்கு நிற்கிறப்ப இதை ஒரு வேலையை சீக்கிரம் முடித்தா தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் எந்த பாதுகாப்பு முறைகளையும் பற்றி யோசிக்காமல் எடுத்து அவர் பாட்டு வெல்டிங் பண்ணியிருந்திருக்காரு. அதுவும் வந்து லாரியோட வால்வு தான் பிரச்சனை அப்படின்னா வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருந்திருக்கணும். அவர் எதையுமே அதை பற்றி யோசிக்காமல் வால்வை மூடிட்டு வெல்டிங் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் பண்ணதுனால இந்த லாரி வந்து வெடித்து சிதறி இருக்குது. இது மாதிரி அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா லாரி உரிமையாளரோ அதாவது லாரி ஓட்டுநர்களும் லாரி பட்டறை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற உரிமையாளர்களும் வந்து தன்னுடைய பாதுகாப்பு முறைகளில் வேலை சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு முறைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது மாதிரி சம்பவங்கள் உயிரையே பறிக்கும் நிலையில் இருக்குது. ஸோ உயிர் வந்து முக்கியம் அப்படிங்கிறதால பாதுகாப்பு முறைகளை வந்து உங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு வேலை செய்யுங்க. பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். ஓட்டுநர்களுக்கும் பட்டறை தொழில் செய்கிறவங்களுக்கும் வந்து ஒரு அனுபவமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பதிவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இது ஒரு அனுபவமாக போய் சேரலாம். இதன் மூலயமா அவங்க பாதுகாப்பாக அவங்க உயிர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உதவும். இதுபோல் நல்ல அனுபவ பதிவுடன் அடுத்த காணொலியை அவங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.